சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 7வது நாளாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து தொகுதி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முடிவுகள் குறித்து தற்பொழுது அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில தற்பொழுது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் காலையில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. சுமார் 7 நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 29 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள்ல, அதாவது போட்டியிட்டு 38 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு அதிமுக சார்பில் தொடர்ந்து இந்த ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தோல்வி குறித்தான காரணம் என்ன, மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகள் பிளஸ் நிறைய தீர்மானங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தின் இறுதியில முடிவெடுக்கப்படும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் காலை வேளையில பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை நிலைய குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு மூத்த நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமையேற்று தற்பொழுது ஆலோசனையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு பிற்பகல் 3 மணிக்கு பிறகு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. நாளைய தினம் இறுதியாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாளைய தினம் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவு வாயிலாக மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும், முக்கிய தீர்மானங்கள் என்னென்ன எடுக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான பல்வேறு தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.